ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அரசு ஆலயம் அப்பா இது. பெருமான பார்த்தாலே உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்கும். முருகன் தன் விளையாட்டை காட்டி கொண்டு அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடியது காலை பொழுது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதி. இது முன்றல் இல்லை, இது பின்பகுதி. ராஜகோபுரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கு ரதோற்சவம். நேற்றைய நாளில் சப்பர திருவிழா காட்சிகள் பதிவேற்றியிருந்தன. மிகச்சிறப்பாக அந்த பிரம்மாண்டமான 64 அடி உயரத்துக்கு கொண்டிருக்கக்கூடிய சப்பரம் அசைந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கு பஞ்சரத பவனி இடம்பெற போகுது. இங்கே நீங்கள் முன்னால் பார்க்கலாம், எல்லாமே தயார் நிலையில் தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தெய்வங்களுடைய இறைவர்களுடைய வருகைக்காக காத்த வண்ணமாக இங்கே 5 ரதங்கள், அதோடு அங்கே முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு ரதம், அவ்வளவுத்திற்கு சிறப்பாக இருக்கும். அந்த ரதத்தில் சிற்பங்கள் எல்லாம் அப்படியாக இன்றைக்கு ரதோற்சவம் இடம்பெறப்போகுது. அந்த காட்சியில் தான் பார்க்க போகிறோம். தனித்துவமான மாவை கந்த பெருமானுடைய அபிஷேக கந்தன் என போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய இன்றைய தேர் திருவிழா காட்சிகளை இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். ஆலயத்தினுடைய உட்பகுதியில் வசந்த மண்டப பூஜைகள் நிறைவுற்றிருக்குது. நிறைவுற்றி இப்பொழுது சுவாமிகள் எழுந்தருளி ஆலயத்தினுடைய உள்ளே செல்கிறார்கள். 2ஆம் வீதியில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பெறுவதற்காக சுவாமிகள் உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. முன்னால் விநாயகப் பெருமாள் கூட, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அம்மையப்பன் சிவன் உமை அவர் இருவரும் இணைந்ததாக பின்னால் 2ஆவதாக போய் கொண்டிருக்கிறோம். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முத்துக்குமார சுவாமியார். வளமையாக இம்மலாளாக எழுந்தருளி கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய நாள் சப்பரத்திலோடு எழுந்து வந்திருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியார் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே அவர் எழுந்தருளி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக அங்கே வசந்த மண்டபத்திலே இன்றைய நாயகனாக, அரசனாக, பேரரசனாக எழுந்தருள் வரக்கூடிய மாவை கந்தப்பெருமான் ஆறுமுக சுவாமியார் சண்முகர் அங்கே காத்திருக்கிறார். எழுந்தருள் வருவதற்காக அவரும் வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுகம் காட்டி அங்கே அழகாக பொலிவாக அருட்கடாட்சத்தை எங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றார். ஆறுமுக சுவாமியார் தேரில் அந்த பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சித்திர தேரில் எழுந்தருள் வரக்கூடிய அந்த காட்சி பார்க்க போகிறோம். இப்பொழுது இங்கே தீபாராதனை காட்டப்படக்கூடிய காட்சி. அப்படியாக சண்முக பெருமான் ஆடி ஆடி திருநடனம் புரிந்த வண்ணமாக மெதுவாக அங்கே எழுந்தருளி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. மிக அழகான அலங்காரத்தில் அங்கே திருவாசி எல்லாமே பின்னாலே ஜொலிக்க, இங்கே தவில் நாதஸ்வரம் முழங்க மிகச்சிறப்பாக இந்த ரதோற்சவம் காலையிலே பூஜைகள் ஆரம்பமாகி காலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகி இப்பொழுது சுவாமிகள் விளம்பரக்கூடிய நேரம்.
ஆலயத்தினுடைய உட்பகுதி, அதாவது உள்வீதியில் சுவாமிகள் இப்பொழுது வலம் வருவதற்காக வரக்கூடிய அந்த காட்சி. முன்னாலே விநாயகப் பெருமான், அதே மாதிரியாக சிவன், உமை, அதே மாதிரியாக முத்துக்குவார் சுவாமியார், வள்ளி தெய்வானை சமேதராக முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து பின்னாலே ஆறுமுக சுவாமியார் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினர் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து அதனைத் தொடர்ந்து யாகசாலை தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டு சுவாமிகள் வெளியாலே வருவினோம். அப்படியாக வெளியாலே வரும்பொழுது நாங்கள் மிக அழகாக இன்னும் தரிசனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்போ ஆறுமுக சுவாமியார் அங்கே வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதனை பார்த்துவிட்டு நாங்கள் வெளியாலே சென்று சுவாமிகள் வெளியாலே வரும் பொழுது தொடர்ந்து தரிசனத்தை மேற்கொள்ளலாம். சுவாமிகள் இப்பொழுது யாகசாலை தரிசனத்திற்காக யாகசாலைக்கு முன்னாலே வந்து நிற்கிறார்கள். இவர்கள் மூவரும் இங்கே நிற்கிறார்கள். அங்கே பின்னாலே ஆறுமுக சுவாமியார் ஆடி ஆடி மெதுமெதுவாக அங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுக சுவாமியார் திருநடனம் புரிந்த வண்ணமாக அங்கே பாருங்கள், மெதுமெதுவாக அந்த மாலைகள் எல்லாமே அடத்தூரன்னு பார்க்க அவ்வளோத்திற்கு ஒரு அற்புதமான காட்சி. அப்படியாக இங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகள் ஆரம்பமாக இருக்குது. இந்த வசந்த மண்டப பூஜையை நிறைவு செய்து கொண்டு சுவாமிகள் வெளியாலே வரும் பொழுது நாங்கள் அந்த தரிசனத்தை பெறலாம். அங்கே யாகசால தரிசனங்களை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது தேரில் ஏறுவதற்காக சுவாமிகள் வெளியாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. முன்னாலே எங்களுடைய விநாயக பெருமான் முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றார். கம்பீரமான காட்சியோடு கலிங்க ஒருவன் வருகிறார் வருகிறார் மாலை கந்தன் வருகிறார் வருகிறார் குகை உக்குர பேர அவரோ கணிக்க வருகிறார் 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 மாலை கந்தன் வருகிறார் வருகிறார் சுவாமிகள் வெளியாலே வந்து இப்பொழுது தேரில் ஏறுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. முருகப்பெருமான் முத்துக்குமரனாக ஆறுமுக சுவாமியாக வேல் பெருமானாக காட்சி தரக்கூடிய எங்களுடைய மாவை கந்த சுவாமியார் அபிஷேக கந்தன் என சிறப்பாக அழைக்கப்படக்கூடியவர். தொண்டைமனார் செல்லச்சின்னதி முருகப்பெருமான் அன்னதான கந்தன் என்று சொல்லப்படுவார். எங்களுடைய நல்லூர் கந்தசுவாமி பெருமான் அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுவார். அப்படியாக மாவை கந்த பெருமான் அபிஷேக கந்தன் என்று சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய அபிஷேக பிரியனாக காணப்படக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமான்.
வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு மன்னராட்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடியது. அதாவது சோழ நாட்டு இளவரசியான மாருதிகப்புரவல்லியினுடைய அந்த நோயை நீக்கும் முகமாக குதிரை முகம் நீங்க பெற்று சிறப்பாக அமைக்கப்பட்ட தலமாக இந்த மாவை கந்த பெருமானுடைய தலம் வரலாற்றில் பிரசித்தி பெற்றது அமைது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னே வரலாற்றை கொண்டதாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. அப்படியாத மூலஸ்தானத்தில் நாங்கள் பார்க்கைகளில் இப்போவும் அந்த 2500 வருடங்களுக்கு பழமையான வேல் ஒன்று அங்கே நான் கும்பாபிஷேக காலங்களில் எண்ணெய்க்காப்பு சாட்டிய பொழுது பார்த்துருந்தேன். அங்கே வேல் ஒன்று இப்போவும் காணப்படுகின்றது. அது முன்னைய காலத்தை கொண்டதாக ஆலயத்தினர் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படியாக சிறப்பான ஒரு வரலாற்றை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் வரிசையில் மாவை கந்த பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அப்படியாகத்தான் கடந்த வருடம் கும்பாபிஷேகம் கண்டு கடந்த வருடம் மகோற்சவம் எல்லாமே மிகச்சிறப்பாக இடம்பெற்று இன்றைய தினம் 2ஆம் தேர் திருவிழா, அதாவது கும்பாபிஷேகத்துக்கு பின்னதானதாக 2வது ரதோற்சவம் இன்றைய நாளில் அங்கே சுவாமி மெதுவாக ஆடி இங்கே தேர்மடத்தினூடாக தேரில் ஏறுவதற்கு வருகிறது தோன்றக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. அழகான ஒரு தரிசனம் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது சுவாமி அங்கே தேரில் ஏற்றப்படக்கூடிய காட்சி. இங்கே பார்க்கலாம், மற்ற தேர்களில் சுவாமிகள் ஏற்றப்பட்டு விட்டார்கள். முன்னால் விநாயகப் பெருமான், அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அம்மையப்பன், அதனைத் தொடர்ந்து முத்துக்குமார சுவாமியாரன அந்த முன்னாலே 4 தேர்கள், பின்னாலே சண்டேஸ்வரர்னு 5 தேர்கள் விளம்பரத்திற்கு காத்திருக்குது. அப்படியாக இப்பொழுது ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடிய எங்களுடைய குருமணிகள் இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. முதலாவதாக விநாயகப் பெருமானுக்கு இங்கே தீபாராதனை காட்டப்பட்டு அவருடைய தேர் இழுக்கப்பட போகின்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற தேர்கள் ஒவ்வொன்றாக நகரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். பண்பாட்டோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாதர்கள் கொண்டை வச்சு பாரி வச்சு மாலை வச்சு வந்திருக்கிற அற்புதமான ஆடித்திங்களிலே எங்களுடைய பஞ்சரத பவனி மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலிலே எங்களுடைய வணக்கத்துக்குரிய மாவை மகாராஜேஸ்வரி தூராசானா ரத்தின சபாபதி குருக்கள், மாவை ஆதீனகத்தாவும் பிரதம சிவாச்சாரியாரும் மாவை ஆதீன சோத்திர விழாவிகாரையும் சேர்ந்து இப்பொழுது இன்றைய நாளிலே அழகாக அற்புதமாக கோத்திருவிழா நிகழ்வுகள் மிக பக்திபூர்வமாக ஆரம்பமாகிறது. அடியார்கள் சைடமாக எம்பெருமான் போலோரி வரப்போகிறார். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வாய்தோவனாலே ஒரு காலத்திலே பொன்மலையாகி மாறு மேருவின் கருத்தறியப்பட்ட சீரங்களில் ஒன்று ஈழநாடு. குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து வடக்கயிறு கொடுக்கப்படுது. மற்ற ஆலயங்களில் அநேகமான ஆலயங்கள் 2 வடம் தான் வரும். ஆண்கள் கொண்டு பெண்கள் கொண்டு 2 வடம் வரும். ஆனால் இங்கே
4 வடக்கயிர்கள் வரும். ஏன்னா அவ்வளவுத்திற்கு இந்த தேரினுடைய சிறப்பு, அந்த தேரினுடைய பலம், அது ஒரு மிக பெரிய அளவிலான தேர், அந்த தேரினுடைய பாரம் அதெல்லாம் அந்த 4 வடக்கயிறுகள் போடப்பட்டு இழுக்கப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தேரில் தான் நாங்கள் ஆறுமுக சுவாமியார் எழுந்தருளி இருக்கிறார். இன்றைய நாளில் அருட்காட்சி தருவதற்காக இப்பொழுது அங்கே திரைச்சியில் நீக்கப்பட்டு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியையும் பார்க்கலாம். நீங்கள் மழை பெய்ய போகிறது. நீங்கள் அறுபதா பூஜை செய்ய போகிறீர்கள். மாபெரும் வீதியிலே மாலைக்கந்தர்களுக்கு வளம்படும் வழிபாடு நிறைந்த அடியர்கள் திரண்டு வந்து வடக்கயிற்றை பிடிச்சு இழுக்க அங்கே அந்த மாவை கந்த பெருமானுடைய தனிச்சிறப்பு வாய்ந்த ரதம் அசைய தொடங்கி இருக்கின்றது. பாருங்கள், இவ்வளோ அடியவர்கள் வந்திருந்து இந்த தேர் திருவிழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு அவ்வளத்திற்கு சிறப்பு வாய்ந்தவன் மாவை கந்த பெருமான். மிகச்சிறப்பாக அங்கே காட்சி தரார். பாருங்கள், தேரில் அமர்ந்த வண்ணமாக இலங்கை வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மாவைக்கந்தனை வழிபட்டு தன் குதிரைகள் நீங்க பெற்றாலும் பள்ளியை மனம் உணர்ந்து என தனது 6 இருநூறு தத்துவங்கள் செய்த அளவு கூறியிருந்தார். முன்னர் நான் 4 வடக்கயிர்கள் என்று சொல்லியிருப்பேன். 4 இல்லை, 3 வடக்கயிறு, நடுவிலேயும் ஒரு கயிறு போட்டு அங்கே இழுக்கப்படக்கூடியது. இப்போ நான் மேலே இருந்து பார்க்கல வந்து தெளிவாக பார்க்கணும். அப்படியாக இந்த சில்லுகின்ற உயரம் கூட பாருங்கள், ஒரு சாதாரண மனிதரை விட அது பெரிய அளவிலான 6 அடி, நாங்கள் 6 அடி சாதாரண அடி இருந்தால் அதை விட பெரிய அளவில் அந்த சில்லுகின்ற உயரம். அதை மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தனித்தனி சிற்பங்கள், பெரிய அளவிலான எழுந்தொருள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். செதுக்கப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே நுட்பமான முறையில் பெரிய அளவிலான சிற்பங்களை கொண்டதாக மிக உயர்ந்த அளவிலான ஒரு தேராக. அங்கே பாருங்கள், ஆறுமுக சுவாமியோட சிற்பம்னா அந்த பீடம் என்று சொல்லப்படுறது. நான் சொல்கிறேன், எனக்கு அது என்னென்னு தெரியல. அந்த மரத்திலான பகுதி மேலே வந்து சுவாமி அமைந்திருக்கும் வரையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான உயரத்தை கொண்டதாக பார்க்குறோம். அப்படியாக ஆறுமுக சுவாமியார் பின்பக்கமும் எங்களுக்கு அருட்காட்சி காண்பித்து கொண்டு ஆடி ஆடி ஊஞ்சலில் அமர்ந்து அங்கே போய்கொண்டிருக்கிறார். பின்னால் பஜனை பாடக்கூடியவர்கள், நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் என பின்னாலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அப்படியாக இப்பொழுது நாங்கள் இங்கே கேகேஎஸ் வீதிக்கு வந்துட்டோம். இந்த கேகேஎஸ் வீதியால் தேர் வந்து பயணிக்கும். போலீஸார் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அவர்களுடைய உயர் அதிகாரிகளுடைய வாகனங்கள் வரும்பொழுது அவற்றை வந்து வேகப்படுத்தி இந்த இடத்தால் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் தேர் போகும்பொழுது இந்த வீதி சிறிது நேரத்துக்கு மூடப்பட்டு தான் பின்னர் திறக்கப்படும். ஏனென்றால் இந்த இடத்துல மக்களுடைய அடியவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்றதால். ஆனாலும் சில வாகனங்கள் இதால் போய் வரதை பார்க்குறோம். உயரதிகாரிகளுடைய வாகனம் என்றதால் என்னவோ தெரியல. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த நாளில் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா பஞ்சரத பவனி இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயம் தொடர்பாக ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக இந்த ஆலயம் இப்போ 2500 வருடத்துக்கு பழமையான ஒரு அரசு ஆலயம் அப்பா. இது இவ்வாறான ஆலயம் வந்து ஆவணத்தோடு இங்கே கிடக்கு. மற்றபடி சும்மா நாங்கள் வாயில ஆவணமே பேசிக்கொண்டிருக்கு. இன்றைய தேர் திருவிழா ஐந்தொழிலில் அழித்தல் தொழில் எங்களோட மும்மலங்களை நீக்கி அவன் சண்முக பெருமான மகாவல்லி கஜாவல்லி சமேத சண்முக பெருமானை பார்த்தாலே மும்மலம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கும். நாங்கள் நீங்கள் அவன் நிற்க வேண்டியவன் சொல்லி நாங்களே தண்டவாடு நீங்கும். அவ்வாறான ஒரு ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம். இன்றைக்கு இந்த அபிஷேக கந்தன் இவன் அபிஷேக கந்தன் சொல்லக்கூட இவன் ஒவ்வொரு நாள் 25 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் 2 தடவை 3 தடவை 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், ஸ்ரபன அபிஷேகம், உருத்திர அபிஷேகம் என்று அபிஷேக கந்தனை பறைசாற்றி கொண்டிருக்கிறான். இந்த வகையில் இந்த ஒரு ஆலயத்தின் சித்திர தேர் வந்து ஒரு மிகவும் அந்த ஆலய வரலாற்றை பறைசாற்றி கொண்டு சிற்பங்களை கொண்டிருக்கு. அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்பரம் நிறைய இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் இவ்வளவு யுத்த சூழ்நிலையிலும் மீண்டும் இந்த ஆலயம் மிளிர்வது ஒரு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு வந்து இந்த சண்முக பெருமான தோளில் சுமக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது என்ற வாழ்வில் கிடைத்த பெரும் பேறு. அந்த வகையில் கும்பாபிஷேகத்துக்கும் எண்ணெய் காப்பு சாத்திரத்துக்கும் இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் இந்த ஆலயத்தின் ஒரு தல விருட்சம் மாமரம். இந்த மாமரம் நல்ல ஒரு கந்தசாமி கோயிலையும் இருக்குது. அந்த வகையில் ஆறுபட வீட்டில் முதலாவதாக கந்தவனம் கொடியேறினான். இப்போ கதிர்காமம் முடிய மாவட்டபுரம் முடிய மண்டூர் முடிய நல்லூர் செல்வச்சன்னதி. அந்த வகையில் ஒவ்வொரு முருகன் தன் விளையாட்டை காட்டி கொண்டுருக்கான். ஒவ்வொரு தரம் 1 by 1 கொடியேறி திருவிழா நடந்துருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இதை பங்கு பெற்றினதும் வழிபட்டதும் பெரும் பேராக கருதுகிறேன். அப்படியாக முருகப்பெருமானுடைய பஞ்சரத பவனி மிகச்சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைய தேர் திருவிழா தொடர்பான காட்சிகளை இந்த காணொலி வாயிலாக தந்திருக்கிறேன். காணொலி பார்வையிட்டவங்களை அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ச்சியாக முருகப்பெருமானுக்கு இந்த வீதி முழுவதுமே பார்த்திங்கன்னா அதிகளவான காவடிகள் அவரை நோக்கி சென்று இருக்கக்கூடிய காட்சியை வந்து நான் திரும்பி செல்ல பார்க்கக்கூடியமாக இருந்தது. அனைவருக்குமே நன்றி.